எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. நம்ம உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? இன்னைக்கு வந்து நாம 2 letters பார்க்கலாம். ஓகேவா? போர்டில் நான் எழுதி போட்டிருக்கேம்மா, அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வந்து என் கூடவே சொல்லுங்க. हाय बच्चों, सब कैसे हो? ठीक है? आज हम क्या पढ़ेंगे? 2 अक्षर वाले शब्द. क्या पढ़ेंगे? 2 अक्षर वाले शब्द. आप भी मेरे साथ पढ़िएगा और लिखिएगा. ठीक है? चलिए आज हम 2 अक्षर वाले शब्द पढ़ेंगे और लिखेंगे. आप भी मेरे साथ बोलेगा. ठीक है? चलिए मन बोला. देखिए 2 अक्षर वाले शब्द அப்படினா 2 letters மா. घ जमा र घर. இது வந்து நம்ம வந்து மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையாமா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன் கா வரிசையில க ख ग ग fourth letter சொல்லணும் பாருங்க. घ घ र घर. घरना வீடு. அத நாம எப்படி எழுதணும் சேர்த்து? घ र घर. நாம வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கும்போது தனித்தனியா நம்ம படிக்கும்போது ரான்ற சவுண்ட் வரும். நாம அதை சேர்த்து படிக்கும்போது தான் இர்ன்ற சவுண்ட் வரும். நம்ம மனசுக்குள்ள இருந்து வெளியே வரும் இர்ன்ற சவுண்ட். ஓகேவா? ஏன்னா ஆக்கு வந்து எந்த சிம்பிள்ஸும் இல்லை. ஆக்கு தான் சிம்பிள்ஸ் இருக்கு. பக்கத்துல ஒரு லைன் போடணும் இல்லையா? அது மாதிரி. இப்போ வந்து இங்க பாருங்க घ र घर. घरना வீடு. ज जमा ग ज ग ரெண்டுத்தையும் சேர்த்தா ஜக். ஜக்னா வந்து நம்ம வீட்ல ஜக் இருக்கு பாருங்க. அதுல நம்ம தண்ணி ஜூஸ் எல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லையா? அந்த ஜக்கை தான் வந்து ஹிந்திலையும் நாம ஜக்குன்னு சொல்லுவோம். ज ग जग. प ड पड़. ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா என்ன வரும்? படு. படுனா படி. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? படிங்க, புக் எடுத்து படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கிட்ட? அதுதான் வந்து படு. படுனா படி. ப ட படு. படுனா படி. ஃப ஜமா ல ஃபல். இது பாருமா ப. அப்புறமா இது ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஃபல். ஃப ல ஃபல். ஃப ல ஃபல். ஃபல்னா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ்ல என்ன ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பொமோகிரானேட் இருக்கு இல்லையா? ஃப்ரூட்ஸ்ல எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரூட் எல்லாம் வந்து பழங்கள்ல வந்து நாம ஹிந்தியில வந்து ஃபல், தமிழ்ல வந்து பழங்கள். ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? ஃபல். இங்க பாருங்க வா ஜமா நா. ஜமானா அதை நாம சேர்க்கிறது. என்னடா ஜி வந்து இந்த பிளஸ் ஜமான்றாங்களே நினைப்பீங்க. இந்த பிளஸ் வந்து நாம சேர்க்கிறது. வ ஜமானா. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும்? வன். வன்னா காடு. இப்போ வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையாமா? அதெல்லாம் காட்டுல தானே இருக்கும். என்னென்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும் இல்லையா? அந்த காடை தான் நாம ஹிந்தியில வன். இங்க பாருங்க, கீழே பாருங்க. இது வந்து உயிர் எழுத்துக்கள்ல ஸ்வர்ல வந்து இந்த லெட்டர்ஸ் வரும். இதை நாம என்ன சொல்லுவோம்? ஏ ஜமா का एक. एक ना वन.
ஏக்னா என்னது 1. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒன்று. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒன்று. ஏ खा एकना 1. நம்ம நம்பர்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா 1 2 3 அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து பாருங்க அதுதான் வந்து A. இங்க கீழ பாருங்க லாஸ்ட் லெட்டர்ஸ் க ஜமா ஜ கஜ் க ஜ गज गजना யானை யானை வந்து கஜ்னு சொல்லுவோம் ஹாத்தி நீங்க வந்து நிறைய ஹாத்தி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே எலிஃபென்ட்க்கு இன்னும் ஒரு நேம் இருக்கு கஜ் கஜ்னா யானை இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரியுதாமா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் घर घरना வீடு जग நாம தண்ணி எல்லாம் ஊத்தி வைக்கிறோம் இல்லையா பாத்திரம் ஜக் அத வந்து ஜக்னே சொல்லுவோம் ஹிந்தில பட படு படுனா படி ஃபல் ஃபல்னா பழங்கள் वन वन्ना காடு ஏக்னா ஒன்று கஜ் கஜ்னா யானை ஓகேவா இது வந்து தனித்தனி லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு எழுதி இத 2 லெட்டர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேமா இங்க பாருங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு தனித்தனியா இருக்குங்களா லெட்டர்ஸ் நம்ம வந்து வியஞ்சன் நம்ம மெய்யெழுத்துக்களை படிக்கும்போது எப்படி நம்ம தனித்தனி லெட்டர்ஸா எழுதணும் அதே மாதிரி தான் இங்க நான் தனித்தனியா லெட்டர்ஸ் எழுதி அத ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து 2 லெட்டர்ஸா எழுத உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஓகேவா இத வந்து நீங்க என்ன செய்யணும் திருப்பி என் கூடவே இன்னும் ஒன் டைம் சொல்றீங்களா घर வீடு जग जग पढ़ पढ़ी फल பழங்கள் वन காடு ए ஒன்று गज யானை இத நீங்க என்ன பண்ணுங்கமா இதே வந்து இந்த